ஓகே. அனைவருக்கும் காலை வணக்கம். இது வரி ஆலோசகர் சங்கம் முதலாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த முதல் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாக நடத்த முடியவில்லை. காரணம் வந்து கொரோனா. அதனால தான் நம்ம இந்த சொசைட்டி கோஆபரேட்டிவ்ஸ் அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி இப்போ இந்த ஆன்லைனில் நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்பொழுது வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்பார். நன்றி. வணக்கம். சாரி, ஒன் செகண்ட். இந்த ஏஜிஎம் தொடங்குவதற்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் தாய் வாழ்த்துடன் இந்த ஆரம்பிப்போம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறந்தியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே அடுத்தது நிகழ்ச்சியாக இப்பொழுது நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் திரு கார்த்திகேயன் அவர்கள் இப்பொழுது அனைவரையும் வரவேற்பார்கள். நன்றி. வணக்கம் ஜெயக்குமார். அனைத்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா வைரஸ்ல எல்லாரும் நம்ம நேரில் பார்க்கலாம் பார்த்தது இந்த ஏஜிஎம் வச்சு, இப்போ அதுவும் முடியாமல் இப்போ கொரோனா வந்து நம்ம தடுத்து அவங்க வீட்டில இருந்தே நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, முதற்கண் இந்த ஏஜிஎம்முக்கு வந்திருக்க எல்லா அனைத்து உறுப்பினர்கள், எங்களுடைய ஆலோசகர் திரு சங்கரன் சார் அவர்கள், எங்களுடைய ஆடிட்டர் காயத்ரி மேடம், அவங்களை எல்லாரையும் இந்த கூட்டத்துக்கு வரவேற்கிறேன். நன்றி. எஸ், தேங்க்யூ ஜெயக்குமார். தேங்க்யூ. அடுத்தது நம்முடைய இன்றைய நிகழ்ச்சி நிரல். முதலாவதாக திரு கார்த்திகேயன் அவர்கள் வரி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் உரையாற்றுவார். அதற்கு அப்புறம் அட்வைசர், நம்முடைய அட்வைசர் CA சங்கரன் அவர்கள் நம்முடைய ஆலோசனைகளை வழங்குவார். அடுத்தது கம்பெனி செக்ரட்டரி ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஜெயக்குமார் அவர்கள் படிப்பார். அடுத்தது நிகழ்ச்சியாக ஆடிட் ரிப்போர்ட் பை ஆடிட்டர் வந்து சொல்லுவாங்க. அடுத்தது ஆண்டு அறிக்கை, வருடாந்திர ஆண்டு அறிக்கையை வந்து நம்மளுடைய பொருளாளர் சதீஷ்குமார் அவர்கள் படிப்பார்கள். அடுத்தது ரெசல்யூஷன் வந்து பை ஓட்டிங்கில் பாஸ் ஆகும். அடுத்தது மெம்பர்ஸுடைய சஜஷன்ஸ் அண்டு இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் இன்டராக்டிவ் செஷன் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இதுதான் நம்மளுடைய இன்றைக்கு அஜெண்டா. இப்போது முதலாவது அஜெண்டாவில் திரு கார்த்திகேயன் அவர்கள் உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தேங்க்யூ ஜெயக்குமார். உறுப்பினர் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள், அவங்க மைக் கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க. நடுவில் நாய்ஸ்லாம் வருது. சில பேர் வந்து கலந்துக்கணுங்கிற விருப்பத்துக்காக வெளியிருந்து பண்றீங்கன்னு தெரியுது. கண்டிப்பா இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மைக்கு மட்டும் கொஞ்சம் மியூட் போட்டுக்குங்க. ஜஸ்ட் ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணினா அழகா நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் முதற்கண் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமது சங்கத்தின் இனிய நாள், சங்கத்தின் முதலாவது பிறந்த நாள். அதாவது நம்முடைய முதல் பொதுக்குழு கூட்டம் இது.
இதை சிறப்பாக கொண்டாடணும்னு திட்டமிட்டிருந்தோம். ஆனால் வந்து கவர்மெண்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த கொரோனா வைரஸ்க்காக நம்ம வந்து யாருக்கும் எந்த வித தவறு ஏற்படக்கூடாது என்ற முறையில் வந்து எல்லாமே வந்து வலைத்தளத்தை நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்களும் இது பண்ணோம். கவர்மெண்ட்டும் அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நம்ம முதல் பொதுக்குழு கூட்டம் வலைதளத்தில் நடக்கிறது. ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒருவரிடம் நடத்துவது என்பது ஒரு பிறந்த குழந்தையை காப்பது போல ஒரு கடினமான ஒரு செயல். அது இந்த கடினமான செயலை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து சங்கத்தின் தூண்டுதலான உறுப்பினர்கள் அனைவருக்கும் என முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நன்றியை மட்டும் தெரிவித்தா போராது. இந்த முதலாவது பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே சொன்னபடி எல்லாருக்கும் ஒரு நினைவு பரிசு கொடுத்துருக்கோம். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து அடையாள அட்டை வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஆன்லைன்லேயே அங்கே உறுப்பினர் ஆகும்போது சாஃப்ட் காப்பியாக வந்திருக்கு. இப்போ ஹார்ட் காப்பி ஒன்று டேக்கோட போட்டு நாங்கள் அமைச்சிருக்கோம். அது கூடவே வந்து இந்த நினைவு பரிசு உங்களுக்கு கொரியரில் வரும். அதே போல உங்க சங்கத்தின் மேலான கொள்கைகள் எல்லாருமே நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு முறை உங்களுக்கு முன்பாக கூற விரும்புகிறேன். நமது முக்கியமான மேலான கோரிக்கைகள் அனைத்து ஜிஎஸ்டிபி மற்றும் பிற வரி தொடர்பான ஆலோசனைகளிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துதல், ஜிஎஸ்டி சட்டம் மற்றும் விதிகள் தொடர்பாக திருத்தங்கள், சுற்றறிக்கைகள், அறிவிப்புகள் மற்றும் உத்தரவுகளை பகிர்தல், ஜிஎஸ்டி சட்டம் மற்றும் விதிகளை அனைவருக்கும் எளிதாக புரிய வைக்கும் வகையில் நடைமுறை சிக்கல்களுக்கு உடனடியாக தீர்வு காணுதல், ஜிஎஸ்டி நேரடி வரி தொடர்பான பல்வேறு வகையான கருத்தரங்குகள், பயிலகங்கள் மற்றும் மாநாடுகளை நடத்துதல், அதாவது ஜிஎஸ்டி சட்டம் மற்றும் விதி பற்றிய விளக்க காணொலிகள் யூடியூப் மூலமாக தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடுதல், ஜிஎஸ்டியின் சட்டம் மற்றும் விதி பற்றிய வலைதள கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து நடத்துதல், நமது உறுப்பினர்களை பற்றிய தகவல்களை தேவைப்படுவதற்கு பகிர்தல், நமது உறுப்பினர்களின் பொது நலனுக்காக குழு காப்பீடு வசதியை ஏற்படுத்தி தருவது. இப்போ இன்னும் இது வரைக்கும் நம்ம இது பண்ணலை, கூடிய சீக்கிரம் அதுவும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நமது உறுப்பினர்களின் நலனுக்காக நேரடியாகவோ அல்லது பிற நிறுவனங்களுடன் இணைந்தோ கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்துதல். இப்போதைக்கு இது பாசிபிள் கிடையாது. இந்த கொரோனா மொத்தம் விலகின பிறகு என்னைக்கு எல்லாம் ஒன்று கூடி நடத்துறது கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அன்னைக்கு கண்டிப்பாக நடத்தப்படும். உங்களுடைய ஆதரவுடன், உங்களுடைய ஒத்துழைப்புடன். உறுப்பினர்களின் பொது நலனுக்காக வரி விதிப்பு அதிகாரிகள் முன் ஒரு கூட்டு பிரதிநிதித்துவம், அதாவது கலெக்டிவ் ரெப்ரசன்டேஷன் செய்தல். அதே போல நம்மளுடைய விஷன் மிஷன் இருக்கு, தொலைநோக்கு பார்வை அண்ட் பணி என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு. முதலாவது விஷன் தொலைநோக்கு அறிக்கை. விஏ சங்கம் வரி பயிற்சி மற்றும் நிபுணர்களுக்கான முன்னணி சங்கமாக இருக்கும். விஏ சங்கம் ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் அதனுடைய தொடர்புடைய வரி சட்டங்கள் பற்றிய அறிவை உறுப்பினர்களுக்கு கற்பித்து வளப்படுத்த வேண்டும். விஏ சங்கம் ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் அதனுடைய தொடர்புடைய சட்ட முன்னணி வரி வல்லுநர்களாக இருக்க உறுப்பினர்களை ஊக்குவித்து அதிகாரம் அளிக்கும். விஏ சங்கம் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். தொழில்முறை திறனில் சிறந்து விளங்க உறுப்பினர்களுக்கு உதவி மற்றும் ஆதரவளிக்கும். விஏ சங்கம் ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் அதனுடைய தொடர்புடைய வரி சட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வையும் அறிவையும் வரி செலுத்துவோர் மற்றும் பொதுமக்களுக்கு பரப்பு செய்யும். பணி அறிக்கை மிஷன் ஸ்டேட்மெண்ட். மெம்பர், அதாவது பங்குதாரர்களுக்கு மெம்பருக்கு ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் அதனுடைய தொடர்புடைய வரி சட்டங்கள் குறித்து பொது நலன் கருதி கூட்டங்களை நடத்துவது. ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் தொடர்புடைய வரி சட்டங்கள் தொடர்பான வர்த்தக சுற்றறிக்கைகள், அறிவிப்புகள், திருத்தங்கள், வழக்கு சட்டங்கள், கட்டுரைகள் மற்றும் இதர தொடர்புடைய தகவல்கள். ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் அதனுடைய தொடர்பு சட்டங்கள் திருத்தங்களுக்கு பிறகு உடனடியாக சிறு பத்திரிகைகளை, அதாவது ஸ்மால் புக்லெட்ஸ் வெளியே கொண்டு வர வேண்டும். ஜிஎஸ்டி தொடர்புடைய கூட்டு பிரதிநிதித்துவம், அதாவது கலெக்டிவ் ரெப்ரசன்டேட்டிவ், எங்கள் உறுப்பினர்களின் பொது நலன் சார்பாக பொருத்தமான அதிகாரிகளுக்கு வழங்குதல். ஜிஎஸ்டி வருமான வரி மற்றும் அதன் தொடர்புடைய வரி சட்டங்களில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு தீர்வு காண மாநில மற்றும் மத்திய அரசு அமைப்புகளுக்கு விஏ சங்கம் பரிந்துரை செய்யும். கருத்தரங்குகள் மற்றும் பட்டறைகள் நடத்துவது மற்ற தொழில் அமைப்புகளுடன் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை தொடரும். அதே போல நம்ம ஏஜிஎம்பி போதும் கட் ஆஃப் டேட் வந்து 31 மார்ச் 2021. அது வரைக்கும் 53 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து
இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் பார்த்தீங்கன்னா 66 பேர் மெம்பர்ஸ் ஆயிருக்காங்க. அவங்க நேம் மட்டும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 001 நம்பர் 1 சொல்றேன். அவங்க மெம்பர்ஷிப் ஐடி நம்பர் அது. அவங்க நேம், அவங்களோட கம்பெனி நேம் இருந்தால் நான் அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. 1 மிஸ்டர் சிவகுமார், ஏ சிவகுமார் அண்ட் கோ. நம்பர் 2 கோபால் சுவாமி சுரேஷ், GS கன்சல்டன்சி. நம்பர் 3 KV ரவி ரங்கராஜன், KVR அசோசியேட்ஸ். நம்பர் 4 வெங்கடேசன் பாலசுப்ரமணியம், B பாலா அசோசியேட்ஸ். நம்பர் 5 தினேஷ், ஸ்ரீ சாய் கேபிட்டல் அசோசியேட்ஸ். நம்பர் 6 செல்வராஜ் கார்த்திகேயன், A2 அசோசியேட்ஸ். நம்பர் 7 செந்தில்குமார், GSSK அசோசியேட்ஸ். நம்பர் 8 சென்னை சிங்காரம் நாராயணசுவாமி, குளோபல் டாக்ஸ் சொல்யூஷன்ஸ். நம்பர் 9 செந்தில்நாதன் பழனிசுவாமி வீரமுத்து, அவர் நேம் எதுவும் கொடுக்கல. நம்பர் 10 முத்துசுவாமி கார்த்திகேயன், டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ். நம்பர் 11 குமாரசுவாமி கோவிந்தராஜன் கே. நம்பர் 12 சின்ன பிள்ளை சுவாமிநாதன், ப்ராஃபிட் கே விஷன். நம்பர் 13 முகமது அசரத், MA அக்கௌண்டிங் சர்வீசஸ். 14 பத்மநாபன் வெங்கட்ராமன், நேம் கொடுக்கல. 15 முனிரத்னம் அசோசியேட்ஸ். நம்பர் 16 லங்கி பிள்ளை கிரிபாபு, ஆன்லைன் டாக்ஸ் ஃபைலிங். 17 தாடி பூபதி கேசவன், TNR அண்ட் அசோசியேட்ஸ். 18 நாகராஜன் ரமேஷ், NR அக்கௌண்டிங் சொல்யூஷன்ஸ். நம்பர் 19 கலியமூர்த்தி ராஜவேல், எலைட் அக்கௌண்ட் கன்சல்டன்ட்ஸ். நம்பர் 20 கைலாசம் சுப்பையா, VDO அசோசியேட். நம்பர் 21 சேகர், பிரைம் டாக்ஸ் கன்சல்டன்ட். 22 சாய் குமார், ப்ரொப்ரைட்டர், SPB அசோசியேட்ஸ். 23 மணிகண்டன் முத்து அசோசியேட்ஸ். 24 வெள்ளதுரை மாரிமுத்து, VMM டாக்ஸ் கன்சல்டன்ட். 25 சந்திரசேகரன் முருகானந்தம், பிரைமோ ஃபின்சர்வ். 26 நாகலிங்கம் செந்தில் குமார், ரெயின்போ கன்சல்டன்சி சர்வீசஸ். 27 நாராயணன் பாலா அசோசியேட்ஸ். 28 நாராயணசுவாமி நாகராஜன், நேம் தரல. 29 செல்வராஜ் சசிகுமார் சசி அசோசியேட்ஸ். 31 சுந்தர் ஏ பொன் சுந்தர். 32 சங்கரன் பி, என்னுடைய அட்வைசர், கணேஷ் அண்ட் சங்கரன் அசோசியேட்ஸ். 33 முத்துசுவாமி கிருஷ்ணன். 34 நித்யானந்தம். 35 பொன்னுசுவாமி கிருஷ்ணமூர்த்தி, அவன் யாரும் நேம் தரல. 36 மாதவன் நாயர் உன்னிகிருஷ்ணன், துல்யா. 37 நடராஜன் அண்ட் ஆனந்த், CMA ஏஜென்சிஸ் கோயம்புத்தூர். 38 லக்ஷ்மணன் முருகன், CK அசோசியேட்ஸ். 39 கோபால் வெங்கடேஷ்குமார், MPR அண்ட் அசோசியேட்ஸ். நம்பர் 40 ஸ்ரீனிவாசன், அக்ஷயா அசோசியேட்ஸ். 41 மனுகத் விஜயலட்சுமி, ஸ்ரீ கிருஷ்ணா அண்ட் கோ. 42 நாகப்பன் மீனாட்சி சுந்தரம், நேம் தரல. 43 பாலமுரளி டி, பாலா டாக்ஸ் கன்சல்டிங் ஃபர்ம். 44 முகமது இஸ்மாயில் முகமது நிசாம் அண்ட் கோ. 45 முருகேசன் சிவகுமார், MSV இன்சூரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். 46 சின்னப்பன் சுப்பிரமணியம். 47 சுப்பையா முத்தையா, ஸ்ரீ ஜெகநாத் அசோசியேட்ஸ். 48 கண்ணன் ராமசாமி. 49 மாரிக்கண்ணன், நேம் இது கொடுக்கல. 50 கிருஷ்ணன் பிரபு, நேம் இல்லை விட்டது. 51 ராகவேந்திரன் ராஜகோபால், ஸ்ரீ SNJS என்டர்பிரைசஸ். 52 சுப்பிரமணி மேக்ஸிடம் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். 53 பிரேம்குமார் கணேசன், GPK டாக்ஸ் கன்சல்டன்ட். 54 பொன்னையன் ஜான் ஜேக்கப் சிங், JPR அசோசியேட்ஸ். 55 கோவிந்தசுவாமி இளையராஜா, கோவிந்தசுவாமி அண்ட் கோ. 56 சிவபிரகாசம் சஞ்சீவ் அண்ட் கோ. 57 பாலமுருகன், RB அசோசியேட்ஸ். 58 மோகன் உமாசங்கர் அசோசியேட்ஸ். 59 முத்துசுவாமி ராஜேந்திரன், MR கன்சல்டன்ட். நம்பர் 60 கனகராஜ். 61 ஹக்கீம். 62 தினகரன், நேம் இது கொடுக்கல. 63 E செல்வம், GKES அசோசியேட்ஸ். 64 ராமசுவாமி ராஜேஷ்குமார், ஹனீஃபா அசோசியேட்ஸ். 65 மாதவன், ஃபின்புக் பிசினஸ் சொல்யூஷன்ஸ் அண்ட் டாக்ஸ் சர்வீசஸ். அட் லாஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் மெம்பராக இருக்காங்க 66 உமா மகேஸ்வரன். இது எல்லாமே வந்து டேட்டா பேஸ் எடுத்து வந்து நம்ம நீங்கள் வெப்சைட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ
நீங்க ஃபேர்ம் நேம் கொடுத்துருப்பீங்க, அதை வச்சா கொடுத்துருக்கோம். இதை வந்து யார் யார் மெம்பர்னா, யார் யார் ஜிஎஸ்டிபி சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்களோ, ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் ப்ராக்டிஷனர்ஸ், அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இதில் மெம்பர் ஆக முடியும். மற்றவங்களும் மெம்பர் ஆகலாம். எப்படி வேணா அவங்க வந்து லேர்னர் மெம்பராக வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு இன்று போல் என்றும் என்னைக்கும் கிடைக்கணும்னு கிடைக்கணும்னு எதிர்பார்த்து உங்களுடைய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயக்குமார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார். அடுத்த நிகழ்ச்சியாக நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் ஆலோசகர் திரு பி சங்கரன் அவர்களை நமக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். இனிமையான காலை பொழுதில் நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் முதல் ஆண்டு விழா, முதல் பொதுக்குழு கூட்டம் சிறப்பாக காணொலி காட்சி மூலம் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. இது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். எங்கெல்லாம் இருக்கின்றவங்களும் அவர் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் அனைவரையும் அமர்த்தி இந்த வரி ஆலோசகர்கள் தங்களுக்குள் வேரியஸ் பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான புரிந்துரைகள் அனைவரை பகிர்ந்து கொள்ள ஒரு சிறந்த ஒரு நிறுவனத்தை, ஒரு ஆலோசகர் சங்கம் என்ற நிறுவி மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அது இப்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தலைவர் கார்த்திகேயன், ஜெயக்குமார் மற்றும் அவருடைய மற்ற நிர்வாகிகள் அனைவரும் மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடங்கிய ஒரு ஆண்டுக்குள்ளேயே 66 மெம்பர்களை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா எனக்கு அது அனுபவம் உண்டு. அதனாலதான் நான் சொல்கிறேன், ரொம்ப மிகவும் கஷ்டம். பல பேரை ஒன்று சேர்த்து ஒரு இதுக்குள்ள ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவது என்பது மிகவும் சிரமமான காரியம். அதுவும் ஒருவர் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இவ்வளவு பேரை அவர் மெம்பராக சேர்த்திருக்கிறார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அனைவரும் பாராட்ட வேண்டிய விஷயம். அதோடு மட்டுமல்லாமல் சங்கம் சார், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது என்று ஆரம்பித்து ஆடிபிள் ஹலோ கேக்குது சார். இப்போ எந்த வரிய வருமான வரியாக இருக்கட்டும், மறைமுக வருமானியான ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதில் உள்ள சிரமங்களை எடுத்துரைத்து நாம் இவ்வாறு கையாள வேண்டும், நாம் அனைவரும் ஒருமித்தமாக இவ்வாறு கையாண்டால் அரசாங்கத்திற்கும் பலனாக இருக்கும், நம்மை சார்ந்த பொதுமக்களுக்கும் பலனாளியாக இருக்கும், அந்த வரி செலுத்துபவர்களுக்கும் பலனாக இருக்கும் என்று மிக ஆராய்ந்து பகிர்ந்து அந்த அறிவு விஷயத்தை மிக எளிதாக, இது கரும்பு என்று கொடுக்காமல் கரும்பின் சாறு, இதை பருகுங்கள் என்று அப்படி கொடுத்திருக்கிறார்கள். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூரும் அறிவு என்று வள்ளுவன் சொன்னார். அந்த வள்ளுவன் அறிவை ஆராயத்தான், கிணற தோண்டதான் தண்ணி பெருகும். ஆனால் அறிவு ஆராயத்தான் நிறைய கருத்துக்கள் வரும். பல கருத்துக்கள், பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் அதை எப்படி ஒருமுகப்படுத்துவது, எல்லாரும் ஒரே முகமாக அதை அணுகுவது, எப்படி அதை அறிந்து கொள்வது என்பதை அறிய ஒரு பெரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது இந்த சங்கம். இந்த சங்கத்தில் உறுப்பினர் என்பதை நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எனக்கு சில தனிப்பட்ட முறையில் சில கமிட்மெண்ட் முழுமையாக கலந்து கொள்ள முடியாட்டாலும் பின்னாடி பேக் கேப்டன் என்னால முடிந்ததை நான் செய்து கொடுக்கலாம்னு ஆசைப்படுறேன். அவ்வளவு மிக சிறந்த சங்கம் இது. நான் எவ்வளவு சங்கத்துல இருக்கேன், இருந்தாலும் பல சங்கங்களை விட இந்த சங்கம் இது எப்படி இருக்குன்னா, தமிழ் சங்கம், மதுரை தமிழ் சங்கம் எப்படி இருந்ததோ, அந்த காலத்துல நம்ம எப்படி தமிழ் படிக்கும்போது தமிழ் சங்கம் எப்படி இருந்ததோ, பல அறிஞர்கள் பல அறிவுகள் யாரா இருந்தாலும் எப்படிதான் தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக வெளிப்படவும் அதே ஒருமுக்த கருத்தாக கொண்டு போவதும் எப்படி இந்த தமிழ் சங்கம் பணியாற்றியதோ, அதே போல இந்த வரி ஆலோசகர் சங்கம் பணியாற்றும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது மேலும் மேலும் சிறப்பாக இதே போல் தொடர வேண்டும் என்று எனது அவர்களுடைய அந்த வாட்ஸ்அப் மெசேஜ், அடிக்கடி வாட்ஸ்அப் மெசேஜ், இன்றைய மாற்றம் என்ன, இந்த மாற்றம் நான் எப்படி கையாள வேண்டும், மிகச் சிறப்பாக செயல்படுகிறது. அதுவும் ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எப்படி நம்ம ஃபாலோ பண்ண, நம்ம பாதகமா சாதகமா, அந்த பாதகத்தை எப்படி சாதகமாக்கி கொள்ள வேண்டும், அதில் உள்ள குறைகள் என்ன, அவற்றை எவ்வாறு நிறைவுபடுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. பல
வல்லுநர்கள்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். வரி ஆலோசகர்களாக பல வல்லுநர்கள் ஒன்றிருந்து ஒரே குடையில் இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கருத்து இருந்தாலும் பல கருத்துக்களை ஒன்றாக குவித்து அதில் ஒருமுகப்படுத்துவது என்பது மிகச் சிறப்பான அம்சம். அது இந்த வரி ஆலோசகர் சங்கம் சரியாக செய்து கொண்டிருக்கிறது. நாம் நம்ம ஒருவர் சந்திக்க முடியவில்லை, நாம் நினைத்தவாறு நடக்க முடியவில்லை என்று தலைவர் கார்த்திகேயன் மிகவும் வருத்தப்பட்டு சொன்னார். அது அனைவருக்கும் உள்ள வருத்தம் தான். நமக்கும் ஒரு நாள் வரும், நல்ல நாள் வரும், அன்று நாம் ஒன்று கூடுவோம், நமது பாதையை கடக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து பாதையை வழி நடப்போம் என்று கூறி எனது சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி சார். கண்டிப்பா அவருடைய ஆலோசனைகளை ஏற்று நாங்கள் நிச்சயமாக செயல்படுவோம். ஒரு நல்ல ஒரு சங்கமாக எதிர்காலத்தில் அமைய கண்டிப்பா நீங்க எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம். அடுத்ததாக நமது நிகழ்ச்சியாக ஆனுவல் ரிப்போர்ட்ஸ், அதாவது வரி ஆலோசகர் சங்கத்தின் ஆனுவல் ரிப்போர்ட்ஸை செக்ரட்டரி ஜெயக்குமார் அவர்கள் வழங்குகிறார். அதாவது நான் வழங்குகிறேன். இப்பொழுது நமது வரி ஆலோசகர் சங்கத்தில் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு அட்மிஷன் ஃபீஸ், மெம்பர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ் எல்லாரோடும் 62,750 ரூபா நம்மக்கிட்ட வந்திருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒர்க் ஷாப்புக்காகவும் வெபினாருக்காகவும் 67,800 ரூபா நம்மளுக்கு வந்திருக்கு. அதர் இன்கம் 11,664 வந்திருக்கு. டோட்டல் இன்கம் வந்து 1,42,214 ஃபார் த இயர் 2020-21. இதில் ஒர்க் ஷாப்புக்காகவும் வெபினாருக்காகவும் செலவு வந்து 60,454 ரூபா. அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் வந்து 43,252 ரூபா. நம்மளுடைய சர்ப்ளஸ் வந்து மார்ச் 31 எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 38,498 ரூபா. இதுதான் வந்து லாஸ்ட் இயருடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருடைய சம்மரி. அடுத்தது நம்ம ஆப்ரேட்டிவ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட உடனே நாங்கள் எல்லாமே ஒரு டிஜிட்டல் மயமாகவும், அதாவது நிறைய சங்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது மெம்பர்ஷிப்காக ஃபார்ம்ஸ்க்காகவும் ஐடி கார்டுக்காகவும் நிறைய நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரிசிப்ட் வாங்குறதுக்காக கூட நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்கள் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம சங்கத்தில் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜ் ஒரு டிஜிட்டல் வெப் போர்ட்டல் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மெம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், மெம்பர்ஸ் அட்மிஷனே வந்து அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எங்கள் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி முடிவு எடுத்தது. அதனால் முதல் கட்டமாக நாங்கள் என்ன பண்ணோம், வெப் போர்ட்டல் ஃபுல் ஃப்ளட்ஜில் ரெடி பண்ணோம். அதனுடைய இதுதான் வந்து அதுக்கு நிறைய நடைமுறை சிக்கல்கள் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் வந்து நவம்பர் 2020 தான் அதை கம்ப்ளீட் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் மட்டும் ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணோம், மெம்பர்ஷிப் அட்மிஷன் மட்டும். அடுத்தது நாங்கள் மெம்பர்ஷிப் அட்மிஷன் வந்து 31 மார்ச் 2021 32 பேர் இருந்தாங்க. ஆன் டேட் 18 ஆகஸ்ட் அதான் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் சைன் பண்ணும்போது 43 பேர் இருந்தாங்க. இன்னைக்கு டேட்டில் 66 மெம்பர்ஸ் இருக்காங்க. இது எஸ்டர்டே கணக்கு நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்முடைய இந்த வெப்சைட் ஆரம்பித்த உடனே நவம்பர் 2 ஆரம்பித்த உடனே நாங்கள் அந்த வெப்சைட்டில் ஒரு அந்த சங்கத்துக்கு ஒரு வருமானம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியை ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எங்களால் வெளியே எங்கேயே போய் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண முடியல, நிறைய மெம்பர்ஸில் மீட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணிருக்கோம், வெப்சைட்லேயே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஏற்படுத்தலாம். அதாவது எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்களுடைய ஒவ்வொரு மெம்பருடைய அவங்களோட பற்றிய ஒரு விவரங்கள் சிறிய அளவில் கொடுத்தாங்கன்னா, அதுவும் மிக குறைந்த கட்டணத்தில் 1000 ரூபா பர் மந்த், ஆண்டு கட்டணம் 10,000 ரூபா என்ற அளவில் ஒரு ஏற்படுத்தலாம் என்ற நல்ல எண்ணத்தில் இந்த ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சில கார்ப்பரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இது ஆரம்பித்திருக்கோம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல மெம்பர்கள் வந்து இதில்
விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு. அடுத்தது நம்மளுடைய ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 2020 ஆரம்பிக்கலாம் தீர்மானம் பண்ணோம். ஆனால் இந்த கொரோனா காலகட்டத்தினால பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து போஸ்ட்போன் ஆச்சு, நடத்த முடியாத சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து போஸ்ட்போன் பண்ணி ஜனவரி 26, 2021 அன்னைக்கு ஏற்பாடு பண்ணோம். நம்மளுடைய ஆலோசகர் திரு சி சங்கரன் அவர்கள் தான் அந்த ஸ்பீக்கராக இருந்து நடத்தி கொடுத்தார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொரோனா காலகட்டத்தில் ஜனவரி ஏப்ரல்லேருந்து நிறைய வெபினார்ஸ் கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா 31 வெபினார்ஸில் நடத்தி கொடுத்தோம். நிறைய மெம்பர்ஸ் வந்து பயனடைந்தார்கள். மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, பப்ளிக்ஸும் வந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்மளுடைய வெபினாரில். சில பெய்டு வெபினார்ஸும் நடத்தணும், சில ஃப்ரீ வெபினார்ஸ் நிறைய நடத்தணும் இந்த கொரோனா காலகட்டத்தில். இதில் பார்த்தீங்கன்னா கடுமையான அவர்களுடைய பணி சூழ்நிலைகளுக்கு இடையே நிறைய வெபினார்ஸ் ஸ்பீக்கர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களுடைய கடுமையான பணி சூழ்நிலைகளுக்கு இடையும் நம்மளுக்காக நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய வலைதள கருத்தரங்கத்துக்கு பங்கு பெற்றார்கள். அவர்களுக்கு இந்த தருணத்தில் மிகுந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தனசேகரன் இருக்கிற டேலி சேகர் ஆரம்பித்தார். அப்புறம் நாமக்கல் செந்தில், அப்புறம் ஜிகேஆர், அப்புறம் அட்வொகேட் ஜி நடராஜன், சேத்து, அப்புறம் பரத்குமார், திரு பெருமாள், சி சேகர், அவிச்சி கிருஷ்ணன், அப்போ போன்ற பல்வேறு பலதரப்பட்ட மக்கள் வந்து லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ், அட்வொகேட்ஸ், சிஏ புவனேஸ்வரி, அப்புறம் சம்சுதீன், அட்வொகேட் ரெங்கராஜ், அப்புறம் சிஏ மணவாளன், எஸ்டே ரகுநாதன், சிஏ ரகுநாதன் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏ வினோத் கோத்தாரி, சுபாஷினி மேடம், அப்புறம் மணி மாறன் கதிரேசன் போன்ற சிஏலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 பேர் எடுத்திருக்காங்க. கம்பெனி செக்ரட்டரியில் ஒருத்தர் சிஏ சேது எடுத்திருக்காரு. அட்வொகேட் பார்த்தீங்கன்னா 3 பேர் எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் டேலி எக்ஸ்பர்ட்ஸ், ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட்ஸ், டேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பயணத்தை வந்து நல்லபடியாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கார்பஸ் ஃபண்டு, எந்த ஒரு நிறுவனமும் கார்பஸ் நிதி இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. இந்த வகையில் இந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி 7 பேர் இருந்தோம். அந்த 7 பேர் வந்து அந்த வெப்சைட் வெப் போர்ட்டல் தொடங்குறதுக்கு உண்டான ஒரு நிதியை வந்து கார்பஸ் ஃபண்டாக அளித்தார்கள். அவர்களுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிற வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக. நம்முடைய வரி ஆலோசக சங்கம் வந்து 100% டிஜிட்டல் மெத்தடில் தான் இயங்குகிறது. அதாவது எந்த பேமெண்ட்ஸு, எந்த ரிசிப்ட்ஸ் எது இருந்தாலும் டிஜிட்டல் போர்டில் தான் பண்ணுறோம். கேஷ் பேமெண்ட்ஸுன்றது அங்கே இருக்கிறது இல்லை. அதுவும் வந்து எல்லா பேமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஷரர் இனிஷியேட் பண்ணுவார். 2 லெவல் வந்து அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுறோம். பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி வந்து அப்ரூவல் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு 100% டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக நாங்கள் வந்து இந்த டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செலுத்தி கொண்டு இருக்கிறோம். அனைவருக்கும் இந்த தருணத்தில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல் மெம்பர்ஸ், எங்களுக்கு அந்த மெம்பர்ஸோடைய சப்போர்ட்டு மிகுந்த அதிக அளவில் இருந்தது. அது இல்லாமல் எல்லா வெண்டார்ஸ், ஏஎஸோடைய வெண்டார்ஸ் நிறைய பேர் வெப்சைட் கிரியேட் பண்ண வெண்டார் ஆகட்டும், நிறைய தொழில்நுட்ப ரீதியில் உதவி பண்ண நிறைய வெண்டார்ஸுகளுக்காகவும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் அட்வைசர் சி சங்கரன் அவர்களுக்கும், ஆல் வெபினார் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருக்குமே, அது இல்லாமல் அந்த வெபினாரில் ஒர்க் ஷாப்லேயும்
பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் ஆடிட்டர் காயத்ரி மேடம் அவர்களுக்கும் மற்றும் நிறைய ஒத்துழைப்பு கொடுத்த ஆந்திரா பேங்க், இப்போது யூனியன் பேங்க் என்று மாறியிருக்கிறது, அதற்கும் எல்லா வெல்விஷர்களுக்கும் ஃபாலோவர்கள் எல்லோருக்கும் இந்த தருணத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். அடுத்தது நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் ஆடிட்டர் அவர்கள் காயத்ரி மேடம் ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். காயத்ரி மேடம். ஜெயக்குமார் மேடம் லெஃப்ட் ஆயிடுச்சுன்னு தெரியல, திருப்பி வருவாங்க. அவங்க திருப்பி வருவாங்க. அன்மியூட் பண்ணுவாங்க. வராங்க. கால் பண்றாங்க. ஹலோ. வெல்கம் மேடம். மேடம். ஹலோ. sir. Hello. Hello, can you hear me? Hello. Yes, madam. Sir, good morning to all. This is Gayatri, senior partner of Gayatri Associates. Today, I'm here to present audit report of PAS. Hello. Yeah, கேக்குது மேடம், சொல்லுங்க. During the financial year 2021, the society has maintained the proper books of accounts and provided documents and notices for preparation for audit purpose. Financial statements have been prepared as per books of accounts, and financial statements are in compliance with books of accounts, and it gives true and fair view. Audit report and financial statements already shared to all of you through audit report. As our secretary told, during the FY 2021, the society has received 1,42,004 rupees through subscriptions and other modes. Out of that, surplus of rupees 38,498 rupees for financial year 2021. The major cost of the society during the FY 2021 was web portal and web portal development cost. So it's around 86,000. So no other deviations, and all books of accounts and notices have been properly maintained. So, since it is first time, no comparisons have prepared for society. No deviations found, and everything was found in order. So thanks to Secretary and the President for being maintained very perfect details and giving me this opportunity. Our audit report ends here. Thank you very much, and all the best. Thank you, madam. Thank you, madam. Thank you. Thank you very much. Thank you. இதுக்கு மெயின் வந்து ரீசன் நம்ம ட்ரெஷரர் சதீஷ்குமார் தான் இருக்கு. Thank you, சதீஷ்குமார். Thank you. Thank you, sir. Thank you, sir. நமது மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மளுடைய ஆடிட்டர் வந்து நம்ம மிகுந்த எல்லா வகையிலையும் ஒத்துழைப்பு தெரிவித்து நம்மளுக்கு இந்த விரைவாக அந்த அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்ணி நம்மளுக்காக கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக இந்த தருணத்தில் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் பொருளாளர் திரு ஜே சதீஷ்குமார் அவர்கள் வரி ஆலோசகர் சங்கத்தின் ஆண்டு அறிக்கையை, அதாவது ஆண்டு கணக்கறிக்கையை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி ஜெயக்குமார் சார். சார் அடையுலா? எஸ் சார். ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். நமது வரியாளர் சங்கத்தின் வருடாந்திர முதல் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் குழு உறுப்பினர்களுக்கும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அளிக்கிறேன். இப்போ ஆண்டு அறிக்கை, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் for the period from 23rd January 2020 to 31st March 2021. Income: annual subscription and admission fees received from members 56,000. Annual subscription fees
and admission fees received from learners 6,750. Registration fee received from workshop and webinar 67,800, and income by way of advertisement through website 10,000. Bank interest earned rupees 1,664. Expenditures: workshop and webinar expenses 60,464. Advertisement expenses 8,720. Communication expenses 15,740. Association registration expenses 8,050. Printing and stationery 782. Travel and conveyance 470. Bank charges 2,097. Audit fees 2,000. Website maintenance expenses 5,393. Expenses of income over expenditure is 38,498. And collections through corpus fund rupees 85,000. Expenses of income over expenditure 38,498. Audit fees payable 2,000. Expense payable 680. Assets: web portal development cost 86,051. Advance paid to suppliers 2,050. Balance in bank balance 38,077. இத்துடன் இந்த ஆண்டு அறிக்கை முடிவடைகிறது. இப்போது இந்த ஆண்டு அறிக்கையின் மேல் ஓட்டெடுப்பு நடத்தப்படும். உங்களுடைய வெபினார்ல கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைட் கார்னர்ல ஆக்டிவிட்டின்னு காலம் ஒன்று இருக்கும். அதுல போலிங் ஆக்டிவேஷன் ஆகும். அதுல நீங்க உங்களுடைய ஓட்ஸை போல் பண்ணலாம். உங்கள் ஓட்டுகள் பதிவு செய்யுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஓட்டெடுப்பு 1 நிமிடத்துக்கு திறந்திருக்கும். ஜெயக்குமார் சார். மெம்பர்ஸ் அந்த ஆக்டிவிட்டி ஐக்கான கிளிக் பண்ணா ஒரு ஸ்கிரீன் பாப்பப் ஆகும். அதுல போல்னு இருக்கும் மேல இருந்து 2வது. அதை கிளிக் பண்ணா உங்களுக்கு இன்னொரு ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். அதுல என்ன காரணத்துக்காக ஓட்டிங் நடக்குது, அதுல வந்து அப்ரூவல் நான் அப்ரூவல் 2 பட்டன் இருக்கும். ஏதாவது ஒரு பட்டன் கிளிக் பண்ணி ஓட்டுன்னு இன்னொரு ஐக்கான் இருக்கும், அது பக்கத்துலயே அதை கிளிக் பண்ணா தான் ஓட்டு முடியும். அது சரிங்களா? தேங்க்யூ. ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஓப்பன் ஆயிருக்கு. ஓட்டெடுப்பு திறந்திருக்கு. போலிங். ஆமா. இந்த ரெசல்யூஷன் மீது ஓட்டெடுப்பு நடைபெறுகிறது. உங்களுடைய ஓட்டுகளை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓட் போட்டு ஓட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்றேன். ஆமா சார். ஜிங்கி வெங்கடேஷ் குமார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் உங்களுடைய ஓட்டுகளை போடுங்க. இதுவரையிலும் 18 ஓட்டுகள் நிறுத்தப்பட்டுள்ளது. அனைவரும் விரைவாக ஓட்டெடுப்பில் பங்கேற்று அடுத்த நம்ம கட்டத்துக்கு நம்ம நகர்த்தலாம். உங்களுடைய இந்த நிகழ்ச்சியை ஜி வெங்கடேஷ் குமார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சார் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க நீங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். சைட்ல போயிட்டு எங்க சார் கொடுக்கிறது அந்த ஓட்டு? இல்ல சைட்ல இல்ல, இப்ப நீங்க ஸ்கிரீன் பாக்குறீங்கல, அங்கே கொடுத்துருவா. ரைட் பாட்டம்ல கொடுங்க. ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ரவுண்ட், ஒரு சர்க்கிள். ரைட் பாட்டம் கார்னர் இருக்கும் பாருங்க. வெப்சைட்லயா சார்? நம்மளோட நம்ம இல்ல இந்த ஸ்கிரீன்லயே, இந்த கூகுள் மீட்லயே, இந்த கூகுள் மீட் ஸ்கிரீன்லயே ஓகே ரைட் சைடுல பார்த்து கடைசில இருக்க பாருங்க. ஒரு முக்கோண மாட்டம் இருக்கும். ரைட் சைடு பாட்டம்ல ரைட் பாட்டம் ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல, அதெல்லாம் சார்? அதேதான் சார், கரெக்ட் சார். அதை கிளிக் பண்ணுங்க. அதுல போல்னு தெரியும், அதை கிளிக் பண்ணுங்க. வந்துச்சா கனகராஜ்? வந்துருச்சு சார். சூப்பர். வேற என்ன டவுட் இருக்கா? நம்ம இந்த கூகுள் மீட் ஸ்கிரீன்லயே வரும் உங்களுக்கு. தனியா எங்கேயும் வெளியே போக வேண்டாம். இதே ஸ்கிரீன்லயே உங்களுக்கு ரைட் சைடு பாட்டம்ல இருக்கு கடைசி ஐகான். ஒரு சைடு லெஃப்ட்ல டைம் அண்ட் மீட் ஐடி இருக்கும். அதே ரைட் சைடு கார்னர்ல இந்த ஆக்டிவிட்டி ஐகான் இருக்கும். ஜி வெங்கடேஷ் குமார் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க அட்மிட் பண்ணி நீங்க பேசலாம். எத்தனை இருக்கு ஜெயக்குமார்?
சங்கரன் சார் ஏதாவது ப்ராப்ளமா சார்? இதாயிடுச்சு. வந்துட்டுங்களா? கூகுள் மீட் ஸ்கிரீன்லயே ரைட் ஓட்டட். எஸ் சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஜி வெங்கடேஷ் குமார், ஏன் டவுட்னா சார் இதுல ஓட்ல எந்த மாதிரி செலுத்துறதுன்னு தெரியலங்க சார். இதுல எந்த ஸ்கிரீன்ல? இல்ல நம்ம கூகுள் மீட் ஸ்கிரீன் இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க சார். அதே ஸ்கிரீன்ல ரைட் சைடுல பாத்தீங்கன்னா இந்த சாட் Yes, sir. ஐகான் இருக்குல்ல, சாட் ஐகானுக்கு பக்கத்து ஐகான் அதுல வந்து 3 இருக்கும். ஒரு சின்ன ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், ஒரு ரவுண்ட் இருக்கும். அது மேல கழிச்சா ஆக்டிவிட்டின்னு வரும், ஆக்டிவிட்டீஸ். அதை கிளிக் பண்ணுங்க. வருதா? நம்ம டைம் இருக்கும் பாத்தீங்களா ஸ்டேட்டஸ் பார்ல, அதுக்கு மேல மேலங்களா? நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் போட்டோமா உங்களுக்கு சாட்ல? போடுங்க சார். ஓகே. பேஸ்ட் ஆகுது இல்ல சார், பேஸ்ட் பண்ண முடியல இமேஜ். வெங்கடேஷ்குமார், எஸ் சார். இப்போ நான் ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, அஃபாஸ்டபி போட்டு ஒரு ரவுண்ட் சர்க்கிள் இருக்கா? ஆமாங்க சார். அதுக்கு பக்கத்துல ப்ரொஃபைல் மெம்பர்ஸ் லிஸ்ட் இருக்கா? ஆமாங்க சார். இல்ல அதுக்கு பக்கத்துல சாட் இருக்கா? சாட் வித் எவ்ரி ஒன் இருக்கும். அதுக்கும் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். நீங்க அப்படியே மவுஸ் கொண்டு போய் வச்சீங்கன்னா காட்டும், ஆக்டிவிட்டிஸ் வரும் கடைசியா ரைட் சைடுல. எஸ் சார். அதை கிளிக் பண்ணுங்க சார். அது மேல ரெண்டாவது வரும், போல்னு வரும். அந்த போல கிளிக் பண்ணுங்க. ஒரு ஸ்கிரீன் டிஸ்பிளே வரும். அதுல அப்ரூவ், நான் அப்ரூவ்னு இருக்கும். நீங்க சூஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஓட்டுன்னு இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஹலோ, இதுவரை 27 ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. இன்னும் 10 ஓட்டு மேல வரணுங்க சார். யாராவது ஓட்டு போடலையா, போட முடியலையா? எனி ப்ராப்ளம்? உங்களுக்கு ஓட்டு போடுறதுல ஏதாவது சிரமம் இருந்தா நீங்க கால் பண்ணி கேளுங்க. அன்மியூட் பண்ணிட்டுங்க. ஓட்டு போடுறேன், இல்லை 10 இல்லை, இன்னும் ஒரு சரி, நம்ம இது இன்னும் ஒரு நிமிடம் டைம் கொடுத்து பார்க்கலாம். எஸ் சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண, தப்பு கிடையாது. எல்லாரும் ஓட்டு போடாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கால் பண்ணி கேளுங்க, உங்க டவுட் ஏதாவது இருந்ததுன்னு. உங்களுக்கு ஏதாவது சிரமம் ப்ராப்ளம் இருந்தா சொல்லுங்க, we will clarify. மிஸ்டர் பிரபு வந்திருக்காரு. அவர் சார் உங்க ஐடியை மொத்தம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுங்க. பிரபு ஜாயின் பண்ணியிருக்காரு. கே பிரபு. ஆமா, உங்க ஐடென்டி ஜாயின் பண்ணிட்டு இந்த இதுக்கு வந்து ஓட்டிங் போடுங்க. 28 ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. பிரபு சார், மிஸ்டர் கே பிரபு.
இன்னும் ஒரு ஓட்டிங் இருக்குது. தயவுசெய்து யாரும் இந்த மீட்டிங்கை விட்டு லெஃப்ட் ஆகாதீங்க. இன்னும் நிகழ்ச்சி முடியல. ஜெயக்குமார், ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட்டும் அதை போட்டுருங்க. ரெண்டும் ஒன்றா வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடாத அதை சேர்த்து பார்த்துக்கலாம். அது அதையும் அப்லோட் பண்ணிடுங்க அந்த போலிங். அடுத்த ரெசல்யூஷன் வந்து ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட். இதை பற்றி இதுக்கு சம்மந்தமாக ஒரு ஓட்டி எடுப்பு நடத்திக்கிறோம். ரெசல்யூஷன் வந்து ஸ்க்ரீன்லேயே தெரியுது. இதுக்கு உண்டான சேம் ப்ராசஸ் தான். ஓகே சார். ரெண்டாவது ஓட்டிங்க்கு உண்டான போலிங்க வந்து தொடங்கி வந்திருக்கு சார். டியர் மெம்பர்ஸ், நெக்ஸ்ட் ஓட்டிங் ஒன்று வந்திருக்கு. செகண்ட் அண்ட் லாஸ்ட் டு அப்பாயின்மெண்ட் ஸ்டாச்சுரி ஆடிட்டர் அண்ட் ஃபிக்ஸ் த ரெமுனரேஷன். சிவகுமார் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஓட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சிவகுமார். இந்த தொழில்நுட்ப இது நேரடி மீட்டிங்கா இருந்ததுன்னா நம்ம ஏதாவது கை தூக்கி அது மாதிரி இது தொழில்நுட்ப இதனால எல்லாருடைய கோஆபரேஷனும் தேவைப்படுது. இந்த மீட்டிங் 7 நடைபெற உங்களுடைய கண்டிப்பான கோஆபரேஷன் ஆல்வேஸ் வெல்கம். கார்த்திக் டிஆர்பிஎஸ் ஓட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ. ஏன்னா இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பதிவு செய்யப்பட்ட இந்த வீடியோ வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆஃப் சொசைட்டியில் சப்மிட் பண்ணிடுவோம், எந்த ஒரு எடிட்டும் இல்லாமல். ஸோ அதனால் உங்களுடைய ஓட்டிங்ஸை வந்து டிரான்ஸ்பரன்சி இது பண்ணுங்க, ஓட் போடுங்க. கே பிரபு ஓட்டர், சிவகுமார் ஓட்டர். சார் ரிசல்ட் டிஸ்பிளே பண்ணிடுங்க சார் ஜெயக்குமார். எஸ் சார். ஃபர்ஸ்ட் போலிங்ல 29 பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா 24 பேர் ஓட் பண்ணிருக்காங்க. 24. ஓகே. இன்னும் இந்த பேர் ஏதோ ஓட் போடணும். சார் மிஸ்டர் ஜி வெங்கடேஷ் குமார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடலாம் சார், டவுட் எதுவும் இல்லைனா. உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியும்னு நினைக்கிறேன் ரிசல்ட்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு. அதுங்க சார் மெம்பர்ஸ் லிஸ்ட்ல வெங்கடேஷன் குமார் அவரோட மொபைல் நம்பர் இருக்கா பாருங்க, கால் பண்ணி பாருங்க. அவரை மியூட் பண்ண அன்மியூட் பண்ண முடியா இல்ல மைக் பேசுறாரு இப்ப பேச சொல்லுங்க. ஓகே 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 பேசுறேன். ஃபைன் ஃபைன். இன்னொரு 5 பேர் போடாம இருக்காங்க. அதுல செகண்ட் போலிங்ல இன்னும் 5 பேர் போடல. ஒன்று வரைக்கும் பாருங்க ஜெயக்குமார்.
ஜி வெங்கடேஷ்குமார். ஸோ உங்க ஐடி சொல்லுங்க சார். வெங்கடேஷ்குமார் சார். கோபால் வெங்கடேஷ்குமார். ஆமா 39. ஜெயக்குமார் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? எத்தனை வந்திருக்கு? 24 தான் சார் வந்திருக்கு. இதுல 24 தான் வந்திருக்கு. வேற யார் டிஃபிகல்டிஸ் இருக்கு? வெங்கடேஷ்குமார் திரும்ப ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர்தான் சார் ஓட்டிங் போடுறது வந்து சைடுல வர அந்த இது பண்ணிட்டேன் நானு. அது ஓகே ஆயிடுச்சா என்னங்கிறது கன்ஃபார்ம் பண்ண தெரியல. நீங்க ஓட் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஓட் பட்டன் எனேபிள் ஆகாது, டிசேபிள் ஆகும். ஓகே சரி சரி. கீழ ஓட்டட்னு வந்துரும். கீழ ஓட்டர் வந்துரும். கரெக்ட். ஆமா. எஸ் சார். அதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன். தேங்க் யூ. ரைட் சார். சோ உங்க ஐடி நம்பர் போட்டுருங்க சார் இதுல சாட் பாக்ஸ்ல. எஸ் சார். 39 தான் சார். ஆமாங்க சார். ஆமா. மெசேஜ் பண்ணி போட்டுருங்க சார். தேங்க் யூ வெரி மச் சார். சதீஷ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இன்னும் அதான் ஆக்சுவலா 29 ஆயிருக்கு. அதான் தெரியல. ஒன்றும் தெரியல. 25 தான் இருக்கு. இன்னும் 4 வரணும். மெம்பர்ஸ் யாராவது டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்றீங்களா ஓட்டிங் போடுறதுக்கு? ஏன்னா 29 போட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஓகே சரி. சதீஷ். ஓகே சார். நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார். என்ன ஜெயக்குமார்? ஒரு நிமிஷம் சார். சரிங்க சார். பண்ணிடுறேன். பண்ணுங்க. ஓட்டிங் எண்ட் பண்ணிடலாமா? போலிங் எண்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. Thank you for following all. அடுத்தது இந்த ஆண்டு அறிக்கையை அனைத்தும் ஓட்டு எல்லாருமே அப்ரூவ் பண்ணி இந்த ஓட்டு எடுத்ததுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொடுக்கிறோம் 2 ரெசல்யூஷனுக்கும். அடுத்த நிகழ்ச்சியாக நம்ம வந்து மெம்பர்ஸ் உங்கள்கிட்ட ஏதாவது இன்ட்ராக்ஷன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் சஜஷன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு இங்கே வரியாளர் சட்டத்துக்கு தெரிவிக்கலாம். இது வந்து இது எல்லாமே நம்மளுடைய வரியாளர் சங்கத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் மிக்க உதவியாக இருக்கும். ப்ளீஸ் அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய ஆலோசனை கேட்டுக்கொள்கின்றேன். எஸ் சார். சார் சின்ன டவுட் இருக்கு. ப்ளீஸ் இது என்னோட ரெக்வஸ்டா எடுத்துக்கங்க. பட் நான் இந்த பேலன்ஸ் ஷீட் பார்த்தேன். அதுல வந்து புக் பண்ணிருக்கீங்க வெப்சைட் டெவலப்மெண்ட் காஸ்ட்னு சொல்லிட்டு. ஆமா சார். அந்த காஸ்ட் வந்து வெதர் என்ன சொல்றது எவ்ரி இயர் ரிட்டர்ன் ரைட் ஆஃப் பண்ணுவீங்களா இல்ல பண்ண மாட்டீங்களா? ஒன். தி செகண்ட் திங் இஸ் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இல்ல அட்டாச்மெண்ட் இல்ல. ஓகே. தேர்ட் ஒன் இஸ் அவர் ஆஃபீஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் பிளேஸ் சென்னை போட்டிருக்கீங்க. ஆமா சார். அதாவது ரெண்டலா இல்ல வேற ஏதாவது? சப்போஸ் ரெண்டல்னா ரெண்ட் எக்ஸ்பென்சிவ் வரல, ஸோ அது ஒரு டவுட் இருக்கு. சப்போஸ் ரெண்டல் மீன்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது பேலன்ஸ் ஷீட்லயும் வரல. ஓகே. அதர் திங்ஸ் பேயபிள் எக்ஸ்பென்சஸ்னு ஏதோ புக் பண்ணியிருக்கீங்க. சப்போஸ் ரெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது பேயபிள் வந்திருக்கணும். இது என்னோட சஜஷன். பட் நான்
டோன்ட் ஹெசிடேட். தப்பா சொல்லணும்னு நினைக்க வேண்டாம், எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நானும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நான் கேட்குறேன். மெயின் திங் அதே போல இன்ட்ரெஸ்ட் ஏர்னடுன்னு ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே என்ன டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது எது மேலே இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க? ஓகே அடுத்து வந்து வெப்சைட் மெயின்டெனன்ஸ்னு ஒரு 5393 புக் பண்ணியிருக்கீங்க. ஓகே அது செப்பரேட்டாக நீங்கள் செலவு பண்ணதா இல்லை இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் காஸ்ட்னு எதை கொடுத்து அதில் ரைட் ஆஃப் பண்ணதா? ஓகே சரிங்களா. அடுத்து வந்து இது இவ்வளோதான் என்னோட டவுட்ஸ். மெயினாக ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் இல்லை, அது வந்து ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஓகே ஏன்னா சொசைட்டி அக்கௌண்ட், சொசைட்டி அக்கௌண்ட்ஸ்னா கண்டிப்பாக அது இருக்கணும்ல. ஒன் ஆஃப் த பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிப்போர்ட்ஸ் அது. சார் உங்கள் கொரியர்ஸுக்கு நான் ஆன்சர் பண்ணலாமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம் சார். எஸ் சார். நீங்கள் அந்த ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா, அதுதான் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ன்ற அந்த ஹெட்டில் நாங்கள் பண்ணுறோம் சார். டோட்டலி ஃபார் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுதான் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ்ன்ற அந்த இதுவும் வந்து நத்திங் பட் பிகாஸ் சொசைட்டி ஆடிட்டர்ஸோடைய இந்த நார்ம்ஸ் படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் பேலன்ஸ் ஷீட் 2 மட்டும் தான் சப்மிட் பண்ணணும். இது ஏன்னா இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்றதுனால இந்த ரிசிப்ட்ஸ் நத்திங் பட் நீங்கள் சொல்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இஸ் சிமிலர் வேல தான் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். பட் சில எக்ஸ்பென்சஸ் வந்து அக்ரூவ் பண்ணுறோம், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நோ இதில். அதுக்கு தான் வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா வெரி சிமிலர் டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸில் வந்து பேயபிளில் காமிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட் ஃபீ 2000 அதான் இங்கே காமிச்சிருக்கோம், பட் அது ஆடிட் ஃபீ பேயபிள்னு காமிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து மிகப்பெரிய அந்த அக்கௌண்ட்ஸ் ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸுக்கு போடுற மாதிரி எதுவுமே இல்லை இங்கே. அதனால இந்த சொசைட்டி நார்ம்ஸ் படி இந்த 2 அக்கௌண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணா போறோம்னு சொன்னாங்க. சொசைட்டி ரிஜிஸ்டர்ஸ் ஆக்ட் படி இந்த 2 அக்கௌண்ட்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க சார். இல்லை நான் ஏன் கேட்குறேன்னா, ஏன் ரிசிப்ஷன் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்னா ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் ஒன்லி பியூர் கேஷ், அதில் கேஷ் வரும் போகும், அதோட டீட்டெயில் மட்டும் தான் இருக்கும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் அக்ரூவல் எக்ஸ்பென்சர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, சப்போஸ் ஒரு மெம்பர் வந்து பே பண்ணாமல் இருக்கலாம், சிலர் அட்வான்ஸோட பே பண்ணிருக்கலாம். இப்போ டெவலப்மெண்ட் காஸ்ட்டும் போட்டுருக்கீங்க, அது ஆக்சுவலாக அவ்வளோதான் இருக்கா இல்லை அது ரைட் ஆஃப் ஆயிருக்கா அது எனக்கு தெரியல. அதனால தான் நான் கேட்கறது. இல்லை ஆக்சுவலாக எஸ் சார், இது எல்லாமே ஏர்ன்டு தான் சார் இன்கம். அதர் தென் பேலன்ஸ் ஷீட்டில் டிஸ்க்ளோஸ் பண்ண எக்ஸ்பென்ஸ் பேயபிள் தவிர இது எல்லாமே வந்து ஏர்ன்டு அண்ட் பெய்டு. ஓகே 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 எனிவே நான் இது நீங்க என்னோட ரெக்வெஸ்ட் எடுத்துங்க. அகைன் ஒன் மோர் டைம் டிஸ்கஸ் வித் யுவர் ஆடிட்டர்ஸ். திஸ் இஸ் கரெக்ட் ஆர் நாட் ஐ டோன்ட் நோ அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு தான் நான் கேட்கறதே மெயின் திங். ஓகே சார், எனக்கு வேணும்னு எனக்கு தோணுது. பட் ஆடிட்டர் சொல்லிட்டாங்கன்னா ஓகே, இட்ஸ் நாட் எ மேட்டர். பட் சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கிளாரிட்டி கிடைக்காது. கண்டிப்பா அதாவது ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் இருந்தா ரிசிப்ஷன் பேமெண்ட்ஸ் மீன்ஸ் you have paid revenue expenditure and also capital expenditure, but income and expenditure not shown in capital expenditure. Correct. ஒண்ணு கொடுத்துலாம் சேகர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அது எல்லாமே ரெடியா இருக்கு. நாங்க இதை டிஸ்க்ளோஸ் பண்ணல. நீங்க எனி டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தது எனக்கு ஒரு டவுட் இருந்து நான் கேக்குறேன். மத்தபடி இல்ல, அதுதான் சொல்றேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ரெடியா இருக்குது. இந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே 100% டேலியில தான் போடுறோம். ரெண்டாவது வந்து இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 100% டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். I understand everything, I understand, but why not attach in reception payments account? அதுதான் சார், அந்த ரெக்யர்மெண்ட் வந்து இவ்வளவுதான் இருந்தது. அதனால நான் கேட்டது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேகர், அது ஒண்ணு எடுக்கறாது. ரிஜிஸ்டர் பேமெண்ட் திரும்ப தனியா உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஓகே ஓகே, டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறது. ஏன் ரிஜிஸ்டர் பேமெண்ட்ஸ்னா ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் ரிசப்ஷன் பேமெண்ட்ஸ்ல. ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல ஒன்லி ஃபார் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங்,
அதாவது வந்து அந்த பர்டிகுலர் இயர் எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் டிஸ்க்ளோஸ் பண்ணும் அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனா ரெசிப்ஷன் பேமெண்ட்ஸ் அட்வான்ஸும் பண்ணும். வேற சப்போஸ் நான் மெம்பர் வந்து முன்னாடி இருந்து பே பண்ணாம அவுட்ஸ்டாண்டிங் காமிக்கிறோம் இல்லையா, அதையும் காமிக்கும். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். எல்லாமே டிஜிட்டல் ஆன்லைன் பேமெண்ட். மெம்பர் தான், அட்வான்ஸோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்மகிட்ட. இது ஃபர்ஸ்ட் இயர்ன்றது. ரெண்டாவது உங்களுடைய டவுட் வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட்னு சொல்றீங்க. ஓப்பன் அந்த அக்கௌண்ட் வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்ல அந்த ஃபண்டு இது இருந்ததுக்கு பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுது. ஓகே ஓகே சார். ஓகே சார். மூன்றாவது அதான் நான் சொன்னல வெப் போர்ட்டல் காஸ்டும் வந்து ஆமா இந்த ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால இதை அப்படியே டிஸ்க்ளோஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். சப்சிக்வெண்ட் இயர்ல எப்படி ஆமா ஆமா ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால பிகாஸ் இப்பதான் லைவ்ல போய் கம்ப்ளீட் ஆயிருக்குது. இந்த இயர் எண்ட்ல தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆமா ரைட் ஆஃப் பண்ணலாம் ஏதா சம்திங் அமௌண்ட் இல்ல அதுதான் இந்த இயர்ல தான் ஓரளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு. அந்த சப்சிக்வெண்ட் மார்ச் எண்ட்ல தான். ஸோ இது நெக்ஸ்ட் ஃபாலோவிங் இயர்ல வந்து மேபி அது ஆடிட்டர்ஸ் எப்படி ரெக்யர்மெண்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணுவோம். நம்மளோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ரெண்டல் தானே சார்? அதுவும் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து ரெண்டல் தான், பட் இஸ் ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் டொனேஷன். ஸோ அதனால வந்து அதை நான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணி காமிக்கல. அது காமிக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர் காமிக்கல. அதனால இஸ் a kind of donations, is a contribution. அந்த அதர் திங்ஸ் நமக்கு நம்மளோட ஆபீஸ்க்கு வந்து எந்த விதமான அசெட்ஸ் எதுவும் இல்ல இல்ல சார். இஸ் a first year நம்ம இது பண்ணிருக்கோம். அதனால ஒன் ஃபர்னிச்சர் ஆர் சம்திங் எதுவுமே நதிங் சார். எது பர்சேஸ் கிடையாது. ஓகே இது அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கோம். பட் இது வந்து இதுவரையிலும் வந்து ரெண்டலுக்கு வந்து எந்த ரெக்கவரியும் பண்ணல. அந்த ஒன் ஆஃப் த மெம்பர் வந்து இஸ் வரியாளர் சங்கத்தின் மெம்பர், சீனியர் மெம்பர். ஓகே அவர் வந்து இதுவரையிலும் எந்த சார்ஜஸ் வாங்கல. ஒரு வரியாளர் சங்கத்துக்காக கான்ட்ரிபியூஷனை கொடுத்துருக்காரு. ஸோ அதனால எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்ணல. ஃபியூச்சர்ல ஏதாவது சார்ஜஸ் பண்ணாருன்னா அந்த பீரியட்ல ஓகே சார். அண்ட் ஒன் மோர் திங் இது என்னோட ரிக்வெஸ்ட் மாதிரி கூட வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷன்ல நம்மளோட விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் அட்டாச் பண்ணுங்க நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ல. அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பண்ணலாம் சார். கண்டிப்பா சார். பட் நம்மளுடைய விஷன் மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுடைய வெப்சைட்லயே வந்து எல்லா மெம்பர்ஸ் பார்க்குற மாதிரி டிஸ்ப்ளே பண்ணலாம். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். உங்க ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறோம். இது எனக்கு ரெக்வெஸ்ட் வைக்கணும்னு தோணுச்சு, அதனால நான் கண்டிப்பா சார். வெல்கம் சார். நீங்க ஒரு பார்ட் தான். கண்டிப்பா அவர் அசோசியேஷன் எப்படி இருக்குன்றது நம்ம தான் டிசைட் பண்ணப்போம். கண்டிப்பா. ஓகே சார். ஓகே சார். நன்றி சார். சதீஷ்குமார் ட்ரெஷரர் சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்ல சார். ஓகே, நோ ப்ராப்ளம். இல்ல என்னோட क्वेश्चंस கரெக்ட்டா இல்லன்னு அது நீங்க வந்து சொன்னா எனக்கு இன்னும் நல்லா இருக்கும். क्वेश्चंस கரெக்ட்டா தான் சார். ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அதான் சொல்றேன் சார். உங்களுடைய இதை ஏத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் நாங்க எல்லாமே சரி பண்ணிக்கிறோம். ரைட் சார். அதர் மெம்பர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய அன்மியூட் பண்ணிட்டு உங்களுடைய இது பண்ணுங்க. யாரோ சம்படிஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறோம். நம்ம எல்லாருடைய மெம்பர்ஸுடைய ஆலோசனைகள் இப்போ சார் சொன்ன மாதிரி இப்போ சஜஷன்ஸ் அது மாதிரி இருந்தால் தான் நம்மளுடைய சங்கத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுடைய அட்வைசரும் இருக்காரு. அவருடைய ஆலோசனைகள் படி நம்ம நடந்து கொண்டே இருப்போம் எப்போதுமே. அதே போல் உங்களுக்கு உங்கள் பார்வையில் ஏதாவது ஆலோசனைகள் இருந்தாலும் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா தான் நம்ம சங்கத்தை வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ ப்ளீஸ் சொல்லுங்க. கோவிந்தராஜ் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் வணக்கம். இந்த மெம்பர்ஷிப் ரினியூ பண்ண ட்ரை பண்ண நான் அது திரும்ப உள்ளே போக மாட்டேன். நாங்கள் போனாலே அது வந்து ஆப்ஷன் கரெக்டாக உள்ளே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது என்ன பண்ணுறது இப்போ? சார் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்க. அந்த பக்ஸ் ஒரு சின்ன பக் இருக்காது. ஓகே. ஏன்னா வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. ஆனால் வந்து லைவாக பார்க்கணும்னா அந்த 1 year முடிஞ்சதை தான் பார்க்க முடியும் எங்களால். நம்மளாலேயே சரிங்களா? ஏன்னா மேல முடிஞ்சது அப்படின்னு சொல்லிச்சு போன இதுல. சரி நான் ரினியூ பண்ணணும் ட்ரை பண்றேன், உள்ள போகவே மாட்டேன். அதாவது நான் கிரெடிட் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனேவே
இதுவாயிடுது, ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுது, உள்ள போக மாட்டேங்குது. ஆக்சுவலா கொரோனா பர்பஸ்க்காக நாங்க ஆக்சுவலா யாருமே ரினியூவல் பண்ண சொல்லி கேட்கவே இல்லை. ஓகே ஓகே, இல்ல இல்ல அது ஓகே. நாங்க வந்து இப்போதைக்கு ரெனியூவல் பர்பஸே வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்க மாதிரி தான் அர்த்தம். ஏன்னா இப்போதைக்கு போய் ரெனியூவல் பண்ணுங்கன்னு சொல்ல நல்லா இருக்காது. பிகாஸ் சஃபரிங் லாட். கரெக்ட். அதனால நாங்க நெக்ஸ்ட் இன்டிமேஷன் வந்த பிறகு நீங்க எல்லாமே ரெனியூவல் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். கரெக்டான ஆன்சர். பார்ட்டிசிபென்ட்ஸ், எனி சஜஷன்ஸ் இருக்கா நம்ம அசோசியேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு? ஜெயக்குமார்? ஓகே, நம்ம அடுத்த கட்ட இது போவோம் சார். சரிங்க சார், நெக்ஸ்ட் இது மூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்மளுடைய ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வழங்குவதற்கு நம்மளுடைய மெம்பர் கனகராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த முதலாம் ஆண்டு செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது சங்கத்தின் வேர்களான சங்க உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இல்லை எனில் சங்கம் இல்லை. நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் ஒத்துழைப்பும் பங்களிப்பும் எங்களை உற்சாகப்படுத்தி எங்கள் பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய ஊக்குவிக்கும். இந்த சங்கத்தினை அடுத்தபடிக்கு ஏற்றும் ஏணியாக நீங்கள் திகழ்கிறீர்கள். உங்களுக்கு எங்கள் வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக உள்ளம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நமது சங்கத்தின் ஆலோசகர் ஐயா பி சங்கரன் CA அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் நமது சங்கத்தின் ஆலோசகராக இருப்பது நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது. ஐயாவின் பணிசுமைக்கு இடையே எங்கள் சங்கத்திற்கு கொடுக்கும் ஒத்துழைப்பும் பங்களிப்பிற்கும் நன்றி என்கின்ற சொல் மிகவும் சிறியதாகவே இருக்கும். மீண்டும் ஒரு முறை ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நமது சங்கத்தின் ஆடிட்டர் திருமதி காயத்ரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்து மேலும் எங்கள் முதல் செயற்குழு கூட்டத்திற்கு கலந்து கொண்டதற்கு நமது வரி ஆலோசகர் சங்கத்தின் சார்பாக நன்றிகள் பல. இந்த சங்கத்தின் சிறப்பாகவும் கட்டுக்கோப்பாகவும் உறுப்பினர்களுக்கு நன்மையே முதன்மை என்று கடுமையாக உழைக்கும். மேலும் எனக்கு நன்றி உரை கூற வாய்ப்பளித்த சங்கத்தின் குழு உறுப்பினர்களான தலைவர் திரு M கார்த்திகேயன் அவர்களுக்கும், செயலாளர் திரு K ஜெயக்குமார் அவர்களுக்கும், பொருளாளர் திரு J சதீஷ்குமார் அவர்களுக்கும், துணைத் தலைவர் S விஷ்ணு சங்கர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்களான திருமதி J சோபனா, திருமதி S ரேவதி, திருமதி S வித்யா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வலைதள கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பேச்சாளர்களுக்கும் மற்றும் மின்தள வலைதளத்தை சிறப்பாக நிறுவ உதவிய பொருளாளர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ கனகராஜ், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். வரி ஆலோசகர் சங்க தலைவர் என்ற முறையில் அனைவருக்கும் என்னுடைய உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து மெம்பர்ஸ், எங்களுடைய அட்வைசர், எங்களுடைய ஆடிட்டர் மற்றும் இந்த கூட்டத்தில் பங்கு பெற முடியாத அனைத்து வெல்விஷர்ஸ், ஃபாலோயர்ஸ், என்னுடைய நிறைய மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, லேர்னர்ஸ் மெம்பர் இருக்காங்க, கார்பரேட் மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் இதன் மூலம் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.